அரசு பள்ளியினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நமது பள்ளி எல்கேஜியிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ எல்லாருக்குமே அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கிரேயான்ஸ், வண்ண பென்சில் அது முதற்கொண்டு ஆரம்பிச்சு பெரிய குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே புத்தக பை, நோட்டு, அதே மாதிரி பாட நூல்கள், சீருடைகள், சத்துணவு, காலை உணவு திட்டமும் நமது பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து நலத்திட்டங்களும் பள்ளிகளுக்கு எல்லா விடுமுறையிலே வழங்கப்பட்டு விட்டது. ஸோ இது தமிழக முதல்வர் அவர்களினுடைய நமக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களையும் அதே போல மாணவ செல்வங்களையும் எல்லா இடத்துலையும் அவங்க பார்த்து பாராட்டுவாங்க. நம்ம செய்தித்தாள்கள்லையும் நியூஸ்லையும் நம்ம பார்த்துருக்கிறோம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அரசு பள்ளியினுடைய தரம் இவ்வளவு அளவு உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி தலைவர்கள் நமது பள்ளிக்கு வருகை தந்து சிறப்பித்ததன் காரணமாகத்தான் தொடர்ந்து நமது பள்ளி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. இது அனைவரினுடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை. அதுல சென்ற ஆண்டு நமக்கு மாண்புமிகு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்கள் நமக்கு பள்ளிக்கு வருகை தந்து எல்லா அரசு உதவி பெறும் பள்ளிகள் நமது பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கினாங்க. அது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே அதற்கு ஒரு எல்லாரும் இன்னைக்கு நமக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாத்துக்கும் நமது நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஒரு நல்ல பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாம்.